ஒருத்தவங்க எவ்வளோ வெல்த்தியாக இருக்காங்க அப்படின்றத அவங்களோட சேலரி அண்ட் சொத்தை வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. அவங்களோட மணி ஹேபிட்ஸ், மணி சைக்காலஜி அண்ட் பிஹேவியரை வச்சு தான் நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது நம்மளுக்குமே நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2000s யூஎஸ்ல ரெசெஷன் வந்துச்சு. அப்போது யூஸ்வலாக மக்கள் வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸான பேக்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, ஷூஸ் அது இதுன்னு நிறையா வாங்குவாங்க இல்லையா? அவங்க யாருமே அந்த ஐட்டம் எல்லாம் வாங்கலை, அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆனால் எல்லாருமே வந்து லிப்ஸ்டிக்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. எக்ஸ்பென்சிவ் லிப்ஸ்டிக்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் லிப்ஸ்டிக்ஸோட அந்த சேலே வந்து கொஞ்சம் அதிகமாச்சு அந்த ரெசெஷன் டைமில். பெருசாக வாங்க முடியாட்டி சின்னதாக ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை நம்மளை ட்ரிக் பண்ணோம். அமேசானில் வாங்க முடியாட்டி அதே இது மீஷோவில் சீப்பாக வாங்கிக்கலாம், நம்ம மாலில் வாங்க முடியாட்டி பாண்டி பஜாரில் வாங்கிக்கலாம். நம்ம வாங்குறத தான் நிறையா ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம். நமக்கு அது தேவையா தேவையில்லையா, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எந்த நிலைமையில ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற எந்த அனாலிசிஸும் நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்ம ஒன்றும் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு 48 மணி நேரம் கேப் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமும் அந்த பொருள் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கி பாருங்கள். இது மாதிரி இன்னும் 10 டிஃப்ரெண்ட் சைக்காலஜிக்கல் மணி பிஹேவியரை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு மணி ஸ்மார்ட் சீரீஸ் ஃப்ரம் காஃபி டேபிள் டாக்ஸ் அண்ட் நான் தான் உங்கள் உமா. இந்த சீரீஸில் நம்ம ஹேபிட்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் மூலமாக எப்படி ஒரு ஹோம் மேக்கராக ஃபினான்ஷியலி அவேராக இருக்கலாம் அப்படின்றத தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். பேர் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த மந்த்லி அமௌண்ட்டை பயங்கர கேர்ஃபுல்லாக அப்படி சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி நல்லா செய்வாங்க. ஆனால் இதுவே அவங்களுக்கு ஒரு இன்ஹெரிட் பண்ண சொத்தாக இருக்கலாம், ஏதாவது கிஃப்டாக இருக்கலாம், இல்லை சடனாக அவங்களுக்கு கிடைச்ச லாட்ரியாக கூட இருக்கலாம். அப்படி அவங்களுக்கு வர அமௌண்ட்டையோ மணியோ சொத்தையோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, ரொம்ப கேஷுவலாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அந்த அமௌண்ட்டை அவங்களோட ஆடம்பரத்துக்கும் அண்ட் அனாவசியத்துக்குமே நிறையா செலவு பண்ணுவாங்க. அப்படி செலவு பண்ணுற எல்லாருமே என்ன மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்கன்னா, இது நம்ம பணம் இல்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த பணமும் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா அது நம்ம பணம் தான். மணி இஸ் மணி அட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அந்த பணத்தை கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நம்ம கடன் அடைக்க ட்ரை பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் அதை நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த மாதிரியான லக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் லைஃப்பில் கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த லக்கை மிஸ் பண்ணிடுவாங்க. சில நேரம் வந்து ஃபேமிலியில் விற்ற சொத்து அமௌண்ட்டை கொடுப்பாங்க, அதை வந்து ஒரு கார் வாங்குகிறேன் இல்லை ஒரு ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு ஒரு லயபிள் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணி அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி லக்ஸ் அடிக்கடி லைஃப்பில் கிடைக்காது. அண்ட் அதுக்கப்புறமா யோசிப்பாங்க, ஒரு வேளை நம்ம அப்படி பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு. இதுக்கு ஃபிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வர ரொம்ப ரேராக வர அமௌண்ட்டை ஓரளவுக்கு ஸ்பெண்டிங் மணி எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை நம்ம கடன் அடைக்கிறதுக்கோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்க பசங்களுக்கு வர காசு இருக்கு இல்லையா, பசங்களுக்கு நம்ம ஊர் காசுலாம் கொடுப்போம். அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு அந்த கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் அந்த பாப்பாவுக்கு கொடுத்துருவாங்க. மிச்சத்தை அப்படியே அவங்க ஷேர்ஸாக வாங்கி போட்டுருவாங்க அவங்களோட குழந்தையோட பேரில். ஸோ இது லாங் டேர்மாக வரும்போது அது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த ஃபோன் வந்து 1,50,000 இருக்குது, அந்த அமௌண்ட் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம அந்த போர்டை பார்க்கும்போது அதில் 5,999 இஎம்ஐயில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. உடனே நம்ம மனசு வந்து இவ்வளோ தானே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குது. ஏன்னா இந்த பெரிய நம்பர்ஸை பார்க்கும்போது நம்ம மனசு வந்து பதச்சிரும், ஒரு மாதிரி ஜிட்டரி ஆயிரும். ஆனால் இந்த சின்ன நம்பரை பார்க்கும்போது நமக்கு ஓகே அப்படின்னு தோணும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடவே மாட்டாங்க. 6,000 ரூபாய் அப்படின்னு இருந்தால் கூட 5,999 போடுவாங்க. கம்மியான வேல்யூவாக நம்ம மைண்டு ரிசீவ் பண்ணிக்கோ. யாருக்கு லாபம்? நமக்கு கிடையாது, அதை விற்கிறவங்களுக்கு தான் அது லாபம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்ககிட்ட அந்த 1,50,000 இருக்குது, அப்படி இருக்கிறப்ப அந்த பொருள் வாங்கணுன்ற எண்ணம் அன்னைக்கும் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பொருள் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொருளை தயவு செஞ்சு இஎம்ஐ போட்டு வாங்காதீங்க. நிறைய பேர் குழந்தைங்களுக்காக இஎம்ஐ போட்டு வாங்கி கொடுக்குறத பார்த்துருக்கேன். எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணும்போது இஎம்ஐ போட்டுக்கலாம், இப்படி கூட நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பேட் எக்ஸாம்பிளை நம்ம செட் பண்ணிகிட்ருப்போம். ட்ரை நாட் டு டூ தட்.
மணி இன்ஃப்ளேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பா அம்மா காலத்தில் இருந்த மாதிரியான செலவு இன்னைக்கு கிடையாது. ஆனால் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றதுக்குள்ள நம்ம நிறைய பேர் அடிக்கடி போயிட்டே இருப்போம். சம்பளம் வாங்குறப்போ நமக்கு ஒரு 20,000 சம்பளம் இருக்குன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டில் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருப்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல், ட்ரெஸ்ஸு அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம சம்பளம் கூட கூட அப்படியே அந்த பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை தேடி போயிடுவோம். வேறு சொசைட்டிக்கு போகிறோம், வேறு மாதிரியான ட்ரெஸ் வாங்குவோம், ஃபோனு, வெஹிக்கிள் அப்படின்னு நிறைய விஷயத்த அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம். தி குட் திங் இன் லைஃப் என்னன்னா, லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. மேலே மேலே நம்ம போயிட்டே தான் இருப்போம். பட் நம்ம என்ன அதில் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு டைமும் நம்ம மேலே போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி லுக்கிங் ரிச் அப்படின்ற பேரில் நம்ம தேவையில்லாம எக்ஸ்பென்சஸை நம்ம பண்ணக்கூடாது. ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரே எடுத்துக்கலாம். அவர் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், அவருக்கு இல்லாத சொத்தே கிடையாது. அப்படி இருந்துமே அவரை சிம்பிளா தான் இருந்திருக்காரு. ஐ ஈவன் ரெட் அன் ஆர்டிக்கிள். அவர் வந்து சாதாரண 1100 ஃபோன் தான் வச்சிருந்தாரு அப்படின்னு. ஸோ உங்களோட வேல்யூ அப்படின்றது இந்த பொருட்களை வச்சு டிட்டர்மின் ஆகலை. அண்ட் ஹவ் யூ ஆர் ஆஸ் அ பர்சனில் தான் இந்த வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் எவ்ரி சேலரி இன்க்ரீஸ் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த சேலரி இன்க்ரீஸை நம்மளோட கடனோ இல்லை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, நம்மளோட நெட் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் நெட் ஒர்த் அண்ட் மற்ற விஷயங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். லிங்க் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீட்டிலலாம் சில ஆன்டீஸ் இருப்பாங்க. நம்ம வீட்டில் என்ன வாங்கியிருந்தோமோ அதை அப்படியே பார்த்து அவங்க வீட்டில் வாங்கிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் அப்படியே அப்டேட் ஆகி இப்போது சோஷியல் மீடியாக்குள்ளே நம்ம குடியிருக்கிறனால நம்ம என்ன நம்மளோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சரோ, ஆக்ட்ரஸோ ஏதாவது வாங்குறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க, எங்கேயாவது போகிறாங்க, சாப்பிட்றாங்கன்னா உடனே அது நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம ரொம்பவே ஆசைப்படுறோம், விரும்புகிறோம். ஒரு மஞ்சள் கலர் கேக் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கேக் நம்மளுக்கு உடனே வேணும். ஒரு ஷூ ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அது வேணும். ஒரு பேல்மெண்ட் டிஷர்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அது வேணும் அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளவே அதில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ஐ ஹவ் டன் தட் மிஸ்டேக். கான்ஸ்டண்ட்டாக பொருள் வாங்குறதவே வந்து வீடியோவாக போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அதை பண்ணணும், அதை வாங்குங்க அப்படின்னு அன்பாக்சிங் நிறையா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. வாட் வியூவர்ஸ் ஆனால் நம்மளுக்கு என்ன புரியாதுன்னா, இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க, டெய்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் ரியாலிட்டி அது கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அதை காட்டுறது மூலமாக ஒரு ரெவென்யூ கிடைக்கும். ஸோ அதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. நம்ம அதை வந்து வாங்கினா நம்ம லைஃப் பெட்டர் ஆயிரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வாங்குகிறோம். இன்றைக்குமே நிறைய வீடியோஸ் கடையில் அவங்க வீடியோவில் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்கள் ட்ரெஸ் எங்கே வாங்குனீங்க, இது எங்கே வாங்குனீங்க, அது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு லிங்க் கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறோம். இது நமக்கு தேவையா அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். பண்ணாலே நம்மளுக்கு பாதி செலவு குறைஞ்சிரும். நம்ம வந்து ஆட் பர்சன் அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுவோம். இது ஃபோனு, வாட்ச் இந்த மாதிரி கெஜெட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம குடி வந்துட்டோம் அப்படின்னா அந்த சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம கார் வச்சுருக்கணும், அதுபடி நம்மளும் ஒரு மெய்டு வச்சுருக்கணும், நம்மளும் ஒரு குழந்தைய இந்த இடத்துல அனுப்பணும், இந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த இதுக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு அந்த லைஃப் ஸ்டைலுக்காக நிறைய விஷயம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதில் பெனிஃபிட் இருக்கோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம நம்ம நிறைய விஷயத்த நம்ம லைஃப்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரிமெம்பர் ஒன் திங், எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த லைஃப்குள்ளே கொண்டு வரோன்னா அது டெஃபினட்டாக வந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம கையிலேருந்து எடுத்துகிட்டு போகும். அது யூஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டினை நம்ம எடுத்துக்கணும். அதனால் நமக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா, ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். இட் இஸ் ஃபார் அதர்ஸ், சொசைட்டிக்காக அப்படின்னா தென் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். லைக் ஐ ஆல்வேஸ் சே, உங்களோட நெட் ஒர்த் தான் இம்பார்ட்டண்ட். உங்களோட வெளி தோற்றம் அப்படின்றது பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு ஐ ஃபீல். ஸோ ட்ரைங் டு லுக் ரிச் அப்படின்றது இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மார்ட் திங். ஸோ திங்க் அபவுட் இட். நம்மளோட லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. பிகாஸ் அதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம உழைக்கிறோம் இல்லையா. ஹாவ் அ டைம் லிமிட், ஹாவ் அ பட்ஜெட் லிமிட். புது வீடு வாங்கி எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்காக மறுபடியும் எக்கச்சக்கமாக மறுபடியும் செலவு பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகுனா, ஆல்ரெடி இஎம்ஐ போய்ட்டுருக்கோம், இதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபர்னிச்சர் அது இதுன்னு ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அட் ஒன் டைம். அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறேனே தவிர, ஸ்லோலி நம்ம பில்ட் பண்ணிக்கிறதோ, ஸ்லோலி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை சரி செஞ்சுக்கிறதோ ஆர் பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறதோ தப்பில்லை அப்படின்னு ஐ ஃபீல். மேரேஜ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ மணி அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்கும். உங்கள் மணி எங்கள் மணியெல்லாம் இருக்காது, நம்ம மணியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறையா கிளாஷஸ் வரும். பிகாஸ் ரெண்டு
ஹியூமன் பர்சனாலிட்டிஸுமே வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஆப்வியஸ்லி ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ணுவாங்க. அவங்க சம்பளத்துலேருந்து நிறையா செலவு பண்ணுவாங்க. சிலர் வந்து துரோகம் பண்ண ஒரு ரிலேட்டிவோ யாராவது சீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டோ இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவங்க வந்து ரொம்ப காஷியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த மணி விஷயத்தில். ஸோ ஒருத்தவங்களோட மணி ஹேபிட்ஸ் அண்ட் மணி பிஹேவியர்ஸ் வந்து அவங்களோட பாஸ்ட் அண்ட் ஃபேமிலி அப்ரிங்கிங்கில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ 2 டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ் வந்து ஒரு மேரேஜ்குள்ளே வரப்போ ஆப்வியஸ்லி நிறையா பிரச்சனைகள் வரும். நம்ம ஃபேமஸான ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி மேரேஜ் இஷ்யூவில் கூட அவங்களுக்கு இஷ்யூவாக இருந்தது இந்த மணி விஷயம் தான். ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களுக்குள்ள அதில் பிரச்சனை வந்துச்சு. பட் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஃபேமிலியாக ஒரு கப்பலாக ஒரு கோல் அடையணும் அப்படின்னா வீக்லி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து டிஸ்கஸ் யோர் மணி பிளான்ஸ். உங்களோட மெயின் பட்ஜெட் என்ன, உங்களோட கரண்ட் பேலன்ஸ் என்ன, இன்னும் அமௌண்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு சின்ன ஆனஸ்ட் அண்ட் சிம்பிள் டிஸ்கஷனை நம்ம வச்சுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஐ டிசர்வ் இட் கேட்டகரியில் வரும். யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட் சேலரி வர இந்த யங்கர் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு இந்த பிரச்சனை ஆர் இந்த சைக்காலஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன், இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன், இங்கே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இன்டர்வியூக்குள்ளே வந்துட்டேன், அப்படி இருக்கிறப்போ இந்த சம்பளத்தை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. யூ கேன் என்ஜாய் யுவர் சேலரி அண்ட் யூ ஷுட் என்ஜாய் யுவர் சேலரி. பட் எண்ட் ஆஃப் த டே அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, செக்யூரிட்டியை கொடுக்குதா, எதுக்கு இந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு பர்பஸ் இருக்கும்ல, அந்த பர்பஸ் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறப்போ கிடைக்குதா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே நம்ம செலவு பண்ணும் போது அது நம்மளுக்கு எந்த மனநிலையில் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சந்தோஷத்துலையா, இல்லை போர்னஸ்லையா, இல்லை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியா, இல்லை வந்து யாருக்காவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம செலவு பண்ணுறோமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். செலவு பண்ணாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இதை நீங்கள் ஒரு 10 தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க, லைக் அவேராக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 11ஆவது தடவை நீங்கள் ரொம்ப அவேர் ஆயிடுவீங்க எதுக்காக இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஈகோக்காகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் மனசுக்குள்ளே ஆமாம் இது ஈகோக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு இருந்தாலே 11ஆவது தடவை நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நீங்கள் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு உங்களால் ஈஸியாக முடிவு பண்ண முடியும். அந்த இம்பல்ஸான பையிங் ஹேபிட் வந்து உங்களுக்கு வராது. இது எனக்கு பர்சனலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினெட்லி ஐ வுட் சே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பர்ச்சேஸ்க்கு பின்னாடியும் உங்களோட எமோஷன் என்ன அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் தென் ஸ்லோலி யூ வில் see how இந்த ஹேபிட்லாம் மாறுது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். சேவ் பண்ணணும் மணியை அப்படின்னா நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு வெக்கேஷன், ஒரு ஃபோன் வாங்குகிறேன், ஒரு வீடு வாங்குகிறேன், டவுன் பேமெண்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஏதாவது ஒரு கோல் வச்சுட்டு நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த கோல் நெருங்க ஒரு அந்த கோல் ஃபில் ஆக நமக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்ம ஒரு கேம் மாதிரி அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படி நம்ம பண்ணுறப்போ டெஃபினட்டாக நம்மளால் சேவ் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட பிரெயினையும் நம்மளால் ட்வீக் பண்ண முடியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது சொல்லுவாங்க, நான் ரொம்ப செலவு பண்ணுறேன், நான் எனக்கு மெயின்டைன் பண்ணவே தெரியாது, ஸ்ட்ரெஸ் ஆனால் செலவு பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ் ஆனால் போய் சாடுவேன். வெளியே ஒரு பேடான மணி ஐடென்டிட்டி நம்மக்கிட்ட இருக்கும். அதவே நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருப்போம். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வெளியில் நம்ம அதை சொல்ல என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த தாட் இல்லாட்டி கூட இந்த சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆனால் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த அஃபர்மேஷன் இதிலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தென் ட்ரை டூயிங் திஸ். நான் வந்து பணம் சேர்க்க ட்ரை பண்ணுறேன், நான் மணியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட வேர்ட்ஸ் அண்ட் உங்களோட தாட்ஸை பாசிட்டிவாக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றினீங்க அப்படின்னா நம்ம வந்து அவேராக இருப்போம். நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, செலவு பண்ணணும், அனாவசியமாக செலவு பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நம்ம சொல்கிற இந்த விஷயம், நம்ம இந்த ஐடென்டிட்டி நம்மளை க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, புது ஐடென்டிட்டி, ஃபேக் ஐடென்டிட்டி கூட இருக்கலாம், அது ஞாபகத்துக்கு வந்து நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு பாஸ் பட்டனை அமுக்க வைக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு பெட்டர் மணி டெசிஷன்ஸை நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரெயின் எப்போவுமே ஈஸியான விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தோணும். ஸோ அதனால வந்து ஒரு கஷ்டமான பாதை இருக்குது, ஒரு ஈஸியாக ஸ்மூத்தான பாதை இருக்குது அப்படின்றப்போ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த ஈஸியான பாதையில் தான் போகணும் அப்படின்னு மனசு தோணும்.
அதனால தான் நம்ம வந்து சில விஷயங்கள் லைக் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோ டெபிட் இல்லை ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்களுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணணும். விச் மீன்ஸ் ஸ்பெண்டிங் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அந்த ஸ்பெண்டிங் அக்கௌண்ட்டில் உங்களோட பட்ஜெட் எவ்வளவோ அதை மட்டும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வெளியில் போய் அதை பில் பண்ணுறப்போ யூபிஐலையோ கார்ட்லையோ நீங்கள் பண்ணுவீங்கல்ல, அப்போது அந்த பட்ஜெட்டை விட கூட வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வரும். அப்படி நீங்கள் வரும்போது உங்களுக்கு 2 ஸ்டெப் இருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ அது வந்து ஒரு எரிச்சலான ப்ராசஸாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் லைனில் நின்றுட்டுருப்பீங்க, உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன மனசு தோணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு பொருள் ஏதாவது ஒன்று தூக்கி வெளியில் வச்சிடலாம் அப்படின்னா நமக்கு இது தேவையில்ல, இந்த அமௌண்ட்லேயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து அதை சரி பண்ண கற்றுக்குவோம். ஃப்ரிக்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங் 2மே கண்ட்ரோல்டாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். அதில் லிப்ஸ்டிக் தியரியா, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனா, கோல் கிராட்டிஃபிகேஷனா, இல்லை இந்த ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணுறதா, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் காஃபி டேபிள் டாக்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அண்ட் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.